ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்கப்பட டிப்ஸ் எல்லாமே நீங்கள் டெய்லி செய்கிற வேலைகளை மிகவும் சுலபமாக செய்யக்கூடிய வகையில் தாங்க இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு புரியாது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குழந்தைங்க இந்த மாதிரி நோட்டில் பென்சிலை வச்சு எழுதுறச்ச நமக்கு சம்டைம்ஸ் மிஸ்டேக் ஆயிரும். அப்போ நமக்கு அழிக்கிறச்ச எரேசர் இருக்காது, ஏதாவது மிஸ் ஆகிருக்கும். அந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா, இதே மாதிரி ரப்பர் பேண்டை பென்சிலுக்கு பின்னாடி நல்லா அந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க. மாட்டிட்டு இதை வச்சு அழிச்சிங்கன்னா நல்லா க்ளீனாக எரேஸ் ஆயிரும். பாருங்கள், இப்போ நீங்களே தான் பார்க்குறீங்க. நான் எகெயின் எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். எழுதி அழிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு எரேஸ் ஆயிரும். ஸோ நம்மக்கிட்ட எரேசர் இல்லாத டைமில் ரப்பர் பேண்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுங்க. இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம். இப்போ நம்ம நோட்டில் இந்த மாதிரி பால் பாயிண்ட் பென் வச்சு நம்ம எழுதிட்டுருப்போம். சம்டைம்ஸ் அந்த பென் எழுதாதுங்க, ரொம்ப ஸ்டக்காக எழுதும். எழுதவே எழுதாது. ஆனால் உள்ள ரீஃபில் பார்த்தீங்கன்னா இங்க் இருக்கும். அந்த மாதிரி இங்க் இருக்கிற பால் பாயிண்ட் பெண்ணை சரியாக எழுதலைன்னா இதே மாதிரி ஒரு சின்ன கிளாஸில் தண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு தண்ணியில் இந்த பெண்ணை போட்டு விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சு விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்டக் ஆகாமல் சூப்பராக அழகாக எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி பால் பாயிண்ட் பென் உங்ககிட்ட சரியாக எழுதாத பால் பாயிண்ட்டை தூக்கி போடாமல் இதே மாதிரி தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்ப இந்த டிப்ஸ் எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி மரக்கரண்டி எல்லாரும் வீட்லையும் இருக்கும்ல, அதை எடுத்துக்கோங்க. இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, இப்போ பெட்டில் நம்ம பெட்ஷீட்லாம் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த சுருக்கலாக வரும், கையெல்லாம் இந்த இடுக்குகளில் நுழையாது. அப்போ இதை பயன்படுத்தி நம்ம பெட் கவரை உள்ளே மட்டும் நம்ம நுழைச்சி விட்டோம்னா ஈஸியாக அழகாக நமக்கு உள்ளே நுழைஞ்சிருங்க. எந்த வித சுருக்கலும் இல்லாமல் பெட் கவர் நீட்டாக நம்ம போட்டுடலாம். பாருங்கள் ஃபுல்லாக எந்த அளவுக்கு கொஞ்சம் கூட சுருக்கள் இல்லாமல் நீட்டாக இருக்குன்னு. ஸோ இந்த மரக்கரண்டி பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லாதவங்க தோசை கரண்டி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பன்னீர்லாம் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வருவோம். எக்ஸ்பைரி டேட் பார்த்து தான் வாங்கிட்டு வருவோம். இருந்தாலும் சம்டைம்ஸ் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கெட்டு போன பன்னீரை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ நம்ம கட் பண்ணி சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பன்னீரை கொஞ்சமாக வாயில் போட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த பன்னீர் புளிப்பு சுவையுடையதாக இருந்தால் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. அது கெட்டு போன பன்னீர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பன்னீரை கெட்டு போயிருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பன்னீரை நம்ம ஏதாவது ரெசிபி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் நமக்கு பன்னீர் மீதமாயிருங்க. மேக்ஸிமம் பன்னீர் ஃபுல்லாக யூஸ் பண்ண பாருங்கள். சில டைம்ஸ் நமக்கு மீதமாயிடுச்சுன்னா அதை நம்ம ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணணும். இல்லை அதை அப்படியே வச்சுட்டோம்னா, பேப்பர்லேயோ கவர்லேயோ சுற்றி வச்சுட்டோம்னா அதை மாய்ச்சர்லாம் இல்லாமல் போயிருங்க. அதனால் நமக்கு ஒரு மாதிரி எல்லோஷாக ஆகிட்டு பூஞ்செல்லாம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ராப்பராக நம்ம பன்னீரை மீதமான பன்னீரை ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு இதே மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஏர் டைட்டான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணியில் சால்ட்டை நல்லா கரைச்சி விட்ருங்க. இப்போ நம்ம மிச்சமான பன்னீரை தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கிற மாதிரி பார்க்கணுங்க. அந்த சால்ட் வாட்டரில் பன்னீர் மூழ்கி இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ உள்ளே வச்சுட்டு நல்ல ஒரு ஏர்டைட்டான மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க. ஃப்ரிட்ஜில் எங்கன்னு ஸ்டோர் பண்ணணும்னா, ஃப்ரீசருக்கு கீழே ஒரு போர்ஷன் இருக்கும்ல, நம்ம பால் பாக்கெட்டு தயிர் பாக்கெட் இதெல்லாம் வைப்போம்ல, அங்கே தாங்க நம்ம ஸ்டோர் பண்ணணும். வேறு எங்கேயும் ஸ்டோர் பண்ணக்கூடாது. அங்கே வச்சாதான் நமக்கு கூலிங் எப்பயுமே நல்லா மெயின்டைன் ஆகும். கரண்ட்டே இல்லைனாலும் கூலிங் நல்லா மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த மாதிரி மிச்சமான பன்னீரை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நீண்ட நாட்கள் கெட்டு போகாமல் தடுக்கலாங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வேஸ்ட் ஜூஸ் பாட்டிலோட மூடிலாம் இருக்கும்ல, அதை தூக்கி போடாதீங்க. இப்போ இந்த மூடியோட உள்புறத்தில் இதே மாதிரி டபுள் சைட் டேப்பை ஒட்டி விட்டுருங்க. இதை நம்ம எதுக்கு பயன்படுத்த போகிறோம்னா, இந்த மாதிரி சேர்லாம் இருக்கும்ல, அதோட கால் பகுதியில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் ஒரு புஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் இது நமக்கு ரிமூவ் ஆயிரும். பாருங்கள், இந்த காலில் இல்லை. அந்த டைமில் நம்ம சேரெல்லாம் இருக்கும்போது ஒரு மாதிரி சவுண்ட் ஏற்படும். அதுவும் இல்லாமல் தரையிலலாம் டைல்ஸ்லாம் ரொம்ப ஸ்க்ராட்ச் ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மூடியை இந்த கால் பகுதியில் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா கிச்சன் நின்றுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படி இழுத்தாலுமே சவுண்டும் வராது, டைல்ஸும் வீணாகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டோர்லாம் மூடுவோம் பார்த்தீங்களா, அதை இந்த டோர் சுவத்தில் டம்முன்னு அடித்து சுவரே வீணாக போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மூடியை திருப்பி போக்குங்க. அதுலேயும் இந்த மாதிரி டபுள் சைட் டேப்பை ஒட்டி விட்டுருங்க. எந்த இடத்துல உங்களுக்கு அந்த கதவு
நம்ம சாத்துவோமோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இந்த மூடியை ஃபிட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சாத்தும் போது அந்த சுவரில் வந்து எந்த ப்ராப்ளமும் ஆகாது. அந்த மூடியில் மட்டும்தான் அந்த டோர் போய் நிற்கும். ஸோ இது நல்ல ஒரு டிப்பு, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட். விண்டோஸ்க்கு என்ட்ரன்ஸ்க்குலாம் ஸ்க்ரீன் போட்டிருப்போம். அதை காலையில் எந்திரிச்ச நிமிஷம் நம்ம இந்த மாதிரி ஒதுக்கி வச்சுட்டு கயிறு போட்டு கட்டி விட்டுருவோம். கட்டினா தான் அப்படியே நிற்கும். சில ஸ்க்ரீனில் வந்து இந்த மாதிரி கயர் இருக்காது. அந்த டைமில் நம்ம முடிச்சு போட்டுருவோம். அந்த முடிச்சு போடுறது பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி முடிச்சு போடாமல் நல்லா அழகாக ஃபிட்டிங்காக நிற்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. இதே மாதிரி வேஸ்ட் பேங்கிள் நம்மக்கிட்ட இருக்கும்ல, அதை வந்து இந்த விண்டோ ஸ்க்ரீனை வந்து நல்லா இந்த மாதிரி மடிச்சுட்டு உள்ளே நுழைச்சி விட்டுருங்க. நுழைச்சிட்டிங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக நின்றுக்கும், பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம பூஜை பாத்திரத்தை எப்படி மிகவும் சுலபமாக கைவலியே இல்லாமல் ஈஸியாக தேய்க்கலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு பூஜை பாத்திரத்தெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அதில் தீந்து போன திரி அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் இருக்குன்னா இந்த மாதிரி பாட்டிலில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மந்த்லி ஒன்ஸ் அல்லது வீக்லி டுவைஸ் வந்து அதை வந்து கால்படாத இடத்துல வந்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் இருக்கிற எண்ணெய், மஞ்சள், குங்குமத்தெல்லாம் இதே மாதிரி ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சிடுங்க. இப்போ பாருங்கள், நான் தொடச்சிட்டேன். இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பூஜை பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோங்க. அதுதான் இதில் முக்கியமானது. அந்த பேஸ்ட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து புளிங்க. இப்போ வந்து நார்மலாக நம்ம புளியை வந்து பூஜை பாத்திரத்தில் வந்து தேய்ப்போம்ல, அதை நம்ம எப்படி தேய்ப்போம், அப்படியே புளியை எடுத்து நார்மலாக தேய்ச்சி விட்ருவோம். அந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா புளி அதிகமாகவும் செலவாகும், அதே மாதிரி அந்த அளவுக்கு ரிசல்ட்டும் இருக்காது, ரொம்ப கைவலிக்க தேய்க்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் புளியை வந்து இந்த மெத்தடில் கரைச்சி வச்சுக்கோங்க. அதாவது பேஸ்ட் மாதிரி இருக்கணும். கொஞ்சமாக புளியை எடுத்து ஒரு கிண்ணத்தில் ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணுங்க. ஒரு மணி நேரம் ஊறிச்சுன்னா நல்லா அப்படியே கையிலேயே வந்து ஸ்மாஷ் பண்ணி விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி கூழ் மாதிரி கிடைக்கும், நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கும். அதை வந்து இதே மாதிரி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாங்க. அதை சமையலுக்கும் பயன்படுத்திக்கலாம், இதே மாதிரி பூஜை பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறதுக்கும் பயன்படுத்திக்கலாங்க. இதிலிருந்து 2 ஸ்பூன் வந்து நான் புளி பேஸ்ட் எடுத்திருக்கீங்க. உங்களோட பாத்திரத்துக்கு, அதாவது எவ்வளோ பூஜை பாத்திரங்கள் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவு புளி பேஸ்ட் எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க, இந்த மாதிரி பேஸ்ட்டாக தான் இருக்கணும். ஸோ அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடயே 2 டீஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்க்க போகிறேங்க. பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இன்கேஸ் பச்சரிசி மாவு இல்லைன்னா கோதுமை மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் உப்பு, தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட தூள் உப்பு இல்லைன்னா கல்லுப்பை மிக்சியில் ஓட விட்டு தூள் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த 3 பொருள் தாங்க, இதுக்கு மேலே நமக்கு எதுவுமே தேவைப்படாது. இந்த 3 பொருளையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கணும்னா, நல்ல பேஸ்ட் மாதிரி இருக்கணுங்க. ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி இருக்கணும். இப்போ இந்த பூஜை பாத்திரத்தில் வந்து எடுத்து இந்த பேஸ்ட்டை வந்து அப்படியே அப்ளை பண்ணி விட்டுருங்க. கையிலேயே அப்ளை பண்ணிக்கோங்க. எடுத்த நிமிஷம் நம்ம ப்ரஷ் போட வேணாம். இப்போ பார்த்துங்க, கையிலே இந்த மாதிரி எல்லா பூஜை பாத்திரத்தில், தட்டில், எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணிடுங்க. இப்போ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம தேய்க்க அடுத்தடுத்த பொருட்கள் ஊறிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே நான் தேய்ச்சிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு விளக்கை வந்து தேய்ச்சிடலாங்க. இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணாதீங்க. ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா நாளடைவில் அந்த விளக்கில் இருக்கிற அம்பாள் முகம் வந்து தேஞ்சு போயிருங்க. அதனால் மெயினாக வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் தேய்க்கிறப்பே உங்களுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்கலாம் தேய்க்கலைங்க, லைட்டாக தான் தேய்க்கிறேன். எந்த லிக்விடுமே தேவையில்லை. இது மட்டுமே இந்த பேஸ்ட் மட்டுமே போதும். பாருங்கள், தேய்க்க உங்களுக்கு அப்படியே மாறுது பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகுது, உங்களுக்கு அப்படியே லைவாக தெரியுது பாருங்கள். இப்போ பாருங்கள், விளக்கோட அடிப்பகுதி அதே மாதிரி பின்புறத்தில் எல்லாத்துலேயுமே இந்த ஸ்க்ரப்பரை வச்சு லைட்டாக அந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துருங்க. நம்ம இதுக்கு எந்த லிக்விடுமே பயன்படுத்தலைங்க, ஒன்லி நம்ம அந்த பேஸ்ட் மட்டும்தான். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பிளேட்டையும் தேய்க்கிறேன் பாருங்கள். இந்த பிளேட் வந்து அப்படியே தேய்க்க எப்படி அழகாக பாலிஷ் ஆகுது பாருங்கள். அப்படியே உங்களுக்கு லைவாக தெரியுது பாருங்கள். தேய்க்க அப்படியே சூப்பராக பாலிஷ் ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி பஞ்சபாத்திரம், பெல்லு எல்லாத்தையுமே தேய்ச்சி கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி விளக்கில் வந்து அந்த இடுக்குகளில் வந்து கொஞ்சம் எண்ணெய் பசை இருக்குங்க, அதை போக வைக்கிறதுக்கு இதே மாதிரி ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. புதுசாக வாங்கிக்கணுங்க. இதுக்குன்னு தனியாக பூஜை பாத்திரம் விளக்குறதுக்கு நீங்கள் தனியாக வச்சுக்கணும். நம்ம மற்ற யூஸ் பண்ண ப்ரெஷ்ஷை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக வந்து அந்த இடுக்குகளில் வந்து தேய்ச்சி கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், தண்ணியில் கழுவிடுங்க. இப்போ பாருங்கள், கழுவு நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். தட்டுலாம் பாருங்கள், கழுவி காமிக்கிறேன். லைட்டாக வந்து கையில் இப்படி தேய்ச்சிட்டு அப்படியே கழுவி விட்டுருங்க. தேய்ச்சிட்டு மறுபடியும் இதை வந்து நல்ல தண்ணியில் போட்டு விட்ருங்க. டேப் வாட்டரில் கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஃபைனலாக கழுவிடுங்க. அப்போ தான் இது வந்து நல்ல 1 மாதம் ஆனாலும் அப்படியே நம்ம எப்படி கழுவி வச்சோமோ அதே மாதிரி ஸ்டேபிளாக இருக்கும். பாருங்கள், நான் நல்ல தண்ணியில் கழுவி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு துணியை வச்சு தொடச்சிடுங்க. இல்லாட்டி அங்கனங்கன பேச்சஸாக நின்றுக்குங்க. அந்த நீர் கரைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒட்டிக்கும். அதனால் நல்லா துணியை வச்சு தொடச்சிருங்க.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இதே மாதிரி விபூதி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த விபூதியை வந்து லைட்டாக இதே மாதிரி ஒரு காட்டன் துணியில் தொட்டு இதே மாதிரி எல்லா விளக்கு அதே மாதிரி பிளேட் எல்லாத்துலேயும் தேய்ச்சி விட்ருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அப்போ தான் நல்லா புதுசு போல் பளபளன்னு பளிச்சுன்னு இருக்குங்க. அந்த விளக்கில் உள்ளெல்லாம் தேய்ச்சி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பாசி பச்சை கலரில் ஒன்று பாசி படியும்ல, அதில் படியவே படியாதுங்க. ஸோ இந்த மாதிரி திருநீரை வந்து ஃபைனலாக நீங்கள் டச் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு கடையில் நம்ம வாங்கும்போது எப்படி புதுசாக இருக்குமோ அது மாதிரி பளிச்சுன்னு பளபளன்னு ஆயிருங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக விபூதியை தேய்க்க மறந்துடாதீங்க. இப்போ நீங்கள் விபூதிலாம் தேய்ச்சி முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் ஃபைனலாக வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது இப்போ மஞ்சளில் வந்து கொஞ்சமாக பச்சை கற்பூரம் அதே மாதிரி ஜவ்வாதை கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படி வாசமாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த குங்குமத்துலேயும் நீங்கள் குங்குமத்தில் வந்து பச்சை கருப்பத்தை கலந்து நீங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் விளக்கில் வைக்கிற குங்குமம் வந்து நாளடைவில் மங்கியே போகாது, நல்லா பளிச்சுன்னே இருக்கும், ஒரு மாதிரி பூஞ்சையும் பிடிக்காதுங்க. ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃபைனலாக நம்மளோட பூஜை பாத்திரம் எந்த அளவுக்கு நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இதுக்குன்னு நம்ம அதிக விலை கொடுத்து பவுடர் லிக்விடாக கடையில் வாங்க தேவையில்லைங்க. நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுற அந்த 3 பொருள் இருந்தால் போதுங்க. லெமன் சால்ட்டுன்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் இப்போ வந்ததாங்க. அதெல்லாம் நம்ம போட்டு விளக்கணும்னா அது வந்து ஒரு 4 நாளைக்கு நல்லா இருக்குங்க, மறுபடியும் சீக்கிரமாகவே கருத்து போயிடுது. ஆனால் இந்த மெத்தடில் வந்து 1 மாதம் நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். அதே மாதிரி பாசியும் பச்சை கலரில் இந்த பாசியும் பிடிக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த புளி பேஸ்ட்டை இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.